Hello students, 11th physics first revision exam oda original government official question paper previous year oda பார்த்துட்டு இருக்கோம் 70 மார்க்ஸ்க்கு நடந்த இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 1 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 15 1 மார்க்ஸ்ல நீங்க வந்து புக் பேக்கை படிச்சீங்கன்னாவே 12 or 13 1 மார்க்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரும் புக் பேக்கை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணுங்க. 1 or 2 கொஷின்ஸ் தான் இன்சைடில் கேட்குறாங்க. இந்த மாதிரியான கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்பொழுது அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இன்சைடில் கேட்குறாங்களோ ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, 2025 பப்ளிக்கில் எதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் கொஷின் பேப்பர்லாம் ஷேர் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம்னா கொஷின் நம்பர் 20 டிஃபைன் பாய்சன்ஸ் ரேஷியோ இம்பார்ட்டன்ட், 21 ஸ்டேட் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா இம்பார்ட்டன்ட், டிஃபைன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ட், டாப்லர் எஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 23, 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஷின். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சம்ஸ்லாம் எந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னாலும் அதில் இருக்க கம்பல்சரி கொஷின்ஸை நல்லா படிங்க. அதே மாதிரி 16th ஒன்னும் ப்ராப்ளம், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. 17th ஒன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிடேஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பாருங்க, why is there no lunar eclipse and solar eclipse every month, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் சொன்னதை மிஸ் பண்ணாமல் படிங்க. 33 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க 3 மார்க் கொஷின்ஸில். State the laws of simple pendulum, very very important, 28th question. At 29, deduce the relation between linear velocity and angular velocity, very very important. அந்த கொஷின்ஸ்மே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 30, to move an object push or pull, which is easier. அடுத்தது explain laws of kinetic energy in perfect inelastic collision. State and explain perpendicular axis theorem. Axis theorem very 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 important question 32. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? ஸோ 3 மார்க்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தெளிவாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் டீட்டெயில், ரைட் த யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். உங்களுக்கு வந்து டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ ஏஆர்பின்னும் போது நீங்கள் ஈஸியாக அதை வந்து அட்டன் பண்ணலாம். அதனால் 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின்ஸ் நல்லா படிச்சிங்கனாவே 5 மார்க்ஸில் அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெறும் 5 மார்க்ஸ்னால் 5 மார்க்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், செக் த கரெக்ட்னஸ் த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ், இதை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க், வெரி இம்பார்ட்டன்ட். டிரைவ் equations ஆஃப் யூனிஃபார்ம்லி accelerated motions by calculus மெத்தட். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பெர்னாலிஸ் பிரின்சிபல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெர்னாலிஸ் பிரின்சிபல் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்தது கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் எஸ்கேப் ஸ்பீட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிபிசிவி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிடியூஸ் த ரிலேஷன், கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து postulates of kinetic theory of gases, important. Explain closed organ pipe, open organ pipe, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னோம் அந்த முதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஷின்ஸ்லாம் படிக்க பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தொடர்ச்சி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் டிஸ்ட்ரிக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்காங்க. தொடர்ச்சியாக ஃபிசிக்ஸ்க்கும் சரி கெமிஸ்ட்ரிக்கும் சரி என்ன மாதிரியான வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட ஆஃபர்லி மார்க்ஸ் என்னவா இருக்கு, ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல உங்களோட டார்கெட் என்னன்றது கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தேங்க்யூ.